இல்லை திரு தராசு ஷியாம் உங்ககிட்ட இருந்தே தொடங்குறேன். 108 தான் இருக்குது. எப்படி 118 ஆகும்? என்னென்ன சாத்தியக்கூறுகள் இருக்குன்னு நினைக்கிறீங்க? 118 மட்டும் பத்தாதுங்க. குறைஞ்சபட்சம் 120 இருந்தால் தான் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஆனால் அதை அடைவதற்கு உடனடியாக விஜய் வழி தேட வேண்டிய அவசியம் இல்லைன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா திமுக அதிமுக ரெண்டும் எதிர்கட்சி வரிசையில் இருக்க போறோம்னு தெளிவாகவே சொல்லிட்டாங்க. அப்படி இருக்கும்போது திமுக கூட்டணி கட்சிகள் மாறுமோ அல்லது மாறாதோ இந்த கவலை விஜய்க்கு இருக்காது. காரணம், அப்படியான கூட்டணி கட்சிகள் மாறினால் அதற்கான விலை அதிகமாக கொடுக்க வேண்டியது இருக்கும். காலையில் கூட ஒரு தகவல் வந்துச்சு, பாமக ஆதரவு தர தயாராக இருக்கிறது, ஆனால் துணை முதல்வர் பதவி சௌமியா அவர்களுக்கு தர வேண்டும் என்று கூறப்பட்டதாக தகவல் வந்தது. எதற்காக நான் இதை சொல்றேன்னா, அப்படியான பெரிய அரசியல் விலையை உடனடியாக திரு விஜய் அவர்கள் தரமாட்டார் என்று தான் நான் நினைக்கிறேன். நிறைய காம்ப்ரமைஸ் பண்ண வேண்டியது வரும். அவரோட ஓட் பேங்கை எப்படி அதுக்கு ரியாக்ட் பண்ண போகுதுன்னு அவருக்கு தெரியாது. உடனடியாக ஆட்சி அமைப்பதிலோ அல்லது அவர் தனது நம்பிக்கை ஆதரவு வாக்கெடுப்பை வெற்றிகரமாக நிறைவேற்றுவதிலோ எந்த பிரச்சனையுமே இல்லை என்பதுதான் என் கருத்து. தோஸ் ஆர் பிரசன்ட் ஓட்டிங் தான். உதாரணமாக ஜானகி அம்மாள் அந்த காலகட்டத்தில் 96 எம்எல்ஏக்களோட தான் ஆட்சி அமைத்தார். அப்போ கொரோனா அவர்கள் கவர்னர் 1 மாசம் டைம் கொடுத்தாரு. பிரதமர் ராஜீவ்காந்தி 1 மாசம் டைம் கொடுப்பதற்கு ஒத்துக்கொண்டார். 1 மாசம் டைம் கொடுத்தாரு. அதுக்கு பிறகு ஆட்சி அமைக்க முடியல, அது வேற விஷயம். இப்போது அந்த நிலைமை திரு விஜய்க்கு இல்லை. உடனடியாக ஒரு தேர்தலை சந்திப்பதற்கு யாருமே தயாராக இல்லை. அது விஜய் அவர்களுக்கு ஆதரவை தான் அது கூட்டும். அப்படியான ஒரு ஃபோர்ஸ் பண்ணோம் அப்படின்னா ஆதரவை கூட்டும். அரசாங்கம் நடக்கட்டும், போக போக அவர்களோட ஃபெயிலியர்ஸ் அதை வச்சு எதிர்கட்சி ரோலை பண்ணுவோன்னு தான் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் அப்படித்தான் நினைக்கிற மாதிரி தெரியுது. திரு மு க ஸ்டாலின் அவர்களும் அப்படித்தான் நினைக்கிற மாதிரி தெரியுது. எனவே உடனடியாக பிற கட்சிகளின் ஆதரவை விலை கொடுத்து பெற வேண்டிய கட்டாயம் இல்லை. விலைன்னா நான் சொல்றது அரசியல் விலை தான். சரி, அப்ப அந்த 120ன்னு நீங்க சொல்லக்கூடிய அந்த ஒரு மேஜிக் நம்பர் வேற எப்படிதான் சாத்தியப்படும் விஜய்க்கு? இப்ப திமுக கூட்டணியில இருந்து போக மாட்டாங்க, அதிமுக கூட்டணியில இருந்து போக மாட்டாங்க அப்படின்னா அந்த 12 பேர் எப்படி வருவாங்க? சாத்தியப்படாதுங்கிறது தான் நிதர்சனமான. அப்புறம் ஆட்சி எப்படி நடைபெறும்? அப்போ சிறுபான்மை எண்ணிக்கையா இது இருக்காது, சிறுபான்மை ஆட்சியை தான் நடத்தணும், வேற வழி கிடையாது. எவ்வளவு நாள் அப்படி நடத்த முடியும் திருஷா? நம்பிக்கை வாக்கெடுப்பு நீங்க கோருறீங்க, அதை நீங்க முதல்ல நிறைவேற்றணும். ஏதோ ஒரு குறிப்பிட்ட காலக்கெடு கொடுப்பாரு கவர்னர். அப்ப அதை நிறைவேற்றணும்னா தோஸ் ஹூ ஆர் பிரசன்ட் அண்ட் ஓட்டிங் தான். 2 கட்சி இருக்கு, 2 கட்சியுமே வெளிநடப்பு தான் செய்யும், ஓட் பண்ணாது. அப்படிங்கும்போது ரொம்ப எளிது தானே. முன்பு அப்படி நிறைய நடந்திருக்கு. ஆமா, இல்ல நீங்க சொன்ன பிஹெச் பாண்டியனே நிறைய பேர் சஸ்பெண்ட் பண்ணி அந்த நம்பிக்கை வாக்கெடுப்புல நடந்த உதாரணங்கள் இருக்கு. நீங்களே அதை குறிப்பிட்டீங்க, அது மேலோட்டமா. இப்ப சஸ்பெண்ட் பண்ண வேண்டியது இல்லைங்க. 2 கட்சியுமே தயாரா இல்ல. அதாவது ஆட்சி அமைப்பதற்கு நம்ம உரிமை கோரணும். முதல் ஸ்டெப் அதுதான். இப்ப கவர்னர் என்ன சொல்றாரு, எனக்கு இன்னும் உரிமை கோரி கடிதம் வரல, சதவீத கணக்கு தான் எனக்கு தெரியும், சீட்டு கணக்கு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றாரு. நாளைக்கு உரிமை கோர்ற கடிதத்தை கொடுத்துருவாங்க. ஏன்னா இன்னைக்குதான் விஜய் சட்டமன்ற கட்சி தலைவராக தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. நாளைக்கு அந்த ஆதரவு கடிதங்களை எல்லாம் வாங்கி கொடுத்துருவாங்க. கொடுத்தா இத்தனை எம்எல்ஏக்கள் இருக்காங்கன்னு நல்லா தெளிவா தெரிஞ்சிடும். ஒரு எம்எல்ஏ விஜய் அவர் ராஜினாமா பண்ணணும், திருச்சியிலேயாவது பெரம்பூர்லயாவது. இன்னொருவர் சபாநாயகர். சோ 2 சீட்டு இப்பவுமே குறைஞ்சு போயிடும். அப்ப நீங்க 14 சீட்டு வாங்க வேண்டியது வரும் வெளியில இருந்து. காங்கிரஸ்ல இருக்கிறது 5 தான். பாமக சேர்த்தாலும் 5 10 தான் வரும். 9 வரும். மிச்ச கட்சி எல்லாருமே சேர்ந்தாலும் அவங்களுக்கு என்ன விலை கொடுப்பீங்க? அரசியல் விலை. அமைச்சரவையில் பங்கு அப்படின்னா கிட்டத்தட்ட இவங்களே 6-7 அமைச்சர்கள் வந்துருவாங்க. மொத்தம் இருக்கிற 20-22 அமைச்சர்கள் இவங்க எப்படி 6 அமைச்சர்கள் வர முடியும்? வாய்ப்பு இல்லை. அப்போ இதெல்லாம் அவாய்ட் பண்றதுக்கு தான் தொங்கு சட்டமன்றம் வேண்டாங்கிற கருத்து பொதுவாக இருந்தது. ஏன்னா ஒரு அரசு உடனடியாக மக்கள் பணி ஆற்றணும். அதற்கு பதிலாக தனது நம்பிக்கையை ப்ரூவ் பண்றதுக்கே அது பல முயற்சிகளை எடுக்கும். அதுல பல பேரங்கள் வந்துடும். இதுக்கு தான் இந்த அரசியல்ல தொங்கு சட்டமன்றம் வேண்டான்னு எல்லாரும் சொல்றது. ஆனால் அன்பார்ச்சுனேட்லி மக்கள் அப்படி டிசைட் பண்ணிட்டாங்க. நம்ம அதை ஒன்றும் சொல்ல முடியாது. அப்போ இதை தாண்டி விஜய் போகணும். அவருக்கு ஆலோசகர்கள் இருப்பாங்க, அதிகாரிகளும் ஆலோசனை கூறுவாங்க. ஆனால் பொதுவாக உடனடியான அவசரம் எதுவும் அதுல இல்லை. என்ன விலை கொடுத்தாலும் ஒரு 10 எம்எல்ஏ ஆதரவு வேணுங்கிற அந்த அவசரம் இப்போதைக்கு விஜய்க்கு இல்லை என்பதுதான் என் கருத்து. சரி, நீங்க ஒரு விஷயம் சொல்றீங்களா, இப்ப திமுக அதிமுகவும் ஓட்டளிக்காம தவிர்த்து விட்டாலே அங்க ஃப்ளோர்ல எவ்வளவு பேர் இருக்காங்களோ அதுல பாதி +1 அப்படிங்கறதா இருக்கக்கூடிய யதார்த்தம். ஒருவேளை அவங்க வாக்களிக்காம இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு முடிவுக்கோ இல்ல புறக்கணிப்பாங்க அப்படிங்கிற முடிவுக்கோ நம்ம எப்படி வர முடியும்? அது ஒரு ஹை ரிஸ்கா போயிடாதா விஜய்க்கு? இல்ல பொலிட்டிக்கல் ரிஸ்க் தாங்க. ஆனா அப்படியான ஒரு நிலைமை தேர்தல் நடந்தால் யாருக்கு வெற்றி கிடைக்கும்? இப்போது உள்ள சூழ்நிலையில தாவேகாவுக்கு வாய்ப்புகள் கூடுதலா தனி மெஜாரிட்டியோட வந்துருவாங்க. சரி, அந்த ரிஸ்க 3 பேருமே எடுக்க முடியாது.
தாவேக்காவும் எடுக்காது, ம். திமுகவும் எடுக்காது, அதிமுகவும் அதிமுகவும் எடுக்காது. எடுக்காது. ம். அப்ப இப்படியே போறது தானே இதுல ஒரே வழி, வேற வழியே இல்லைங்களே. ம். அப்போ இதுல வந்துங்க நீங்க ஒரு கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூன்சிஸ் நான் இன்னைக்கு காலையில படிச்சேன். ம். அது என்ன அப்படின்னா, கிளாசிபிகேஷன் ஆஃப் கான்ஸ்டிடியூஷன் பேஸ்ட் ஆன் அர்பனிட்டி, நகர்ப்புற தன்மையை வைத்து நம்ம தொகுதிகளை எல்லாம் கிளாசிஃபை பண்றாங்க. ம். எதை வச்சுன்னா சேட்டலைட் நைட் விஷனை வச்சு. சேட்டலைட் வந்து நைட் விஷன் பண்ணுது. எந்தெந்த இடத்துல எல்லாம் லைட் இன்டென்சிட்டி கூட இருக்கோ அதெல்லாம் அர்பன் அது கிளாசிஃபை பண்ணி தருது. ம். அப்படியான இதுல மாடரேட்லி அர்பன், அப்புறம் வந்து மாடரேட்லி ரூரல், இப்படி 4 கிளாசிஃபிகேஷன் வருது. ம். இதுல பாத்தீங்கன்னா 49.1%, ம். 50%. ம். சில இடங்கள்ல வந்து மாடரேட்லி ரூரல்ல ம். எல்லாமே டிவிக்கே. ம். ஸோ அவங்க வந்து ஒரு சைடு தான் ஒதுங்கி இருக்காங்க. ஒரு சைடு வந்து பெரிய அளவுக்கு அவங்களுக்கு உதவி செஞ்சிருக்கு. ஆரம்பத்திலே சில விஷயங்கள் சொல்லப்பட்டதான், சென்னை மாதிரியான பகுதிகளில் அப்படின்னு சொல்லப்பட்டதா. அப்படின்னா இந்த அமைச்சரவையிலேயே அதுக்கு அவங்க பங்கு கொடுக்க வேண்டியது வரும்ல. அவங்களுக்கு எங்க ஆதரவு அதிகமா இருக்கோ அங்கதான் எம்எல்ஏக்கள் அதிகமா இருப்பாங்க. ஆமா. அங்கதான் அமைச்சர்களும் நம்ம போட முடியும். ம். ஆனா இப்போ உதாரணமா ரூரல் ஏரியா, இப்போ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல 3 எம்எல்ஏ காங்கிரஸ் எம்எல்ஏ, ம். ரெஸ்ட் ஆஃப் தமிழ்நாட்டுல வெறும் 2 எம்எல்ஏ தான். 5 எம்எல்ஏ காங்கிரஸ் ஆதரவு தருது அப்படின்னா, ஒரு எம்எல்ஏ வந்து மினிஸ்டர் ஆகணும் அப்படின்னு முடிவு பண்ணா அந்த ஒரு எம்எல்ஏ கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்ல இருந்தா வர முடியும். ம். கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டோட அர்பானிட்டி பார்த்தா வந்து அதுல வந்து விஜய்க்கு வந்து ஆதரவே இல்லை, டிவிக்கு ஆதரவே இல்லை. ம். அது அகைன் வந்து திமுக ஏரியாவும் பிஜேபி ஏரியாவும் மாறிடும். இப்படி நீங்க அர்பனிட்டி வைஸ் அவங்க என்னென்ன தொகுதியில் ஜெயிச்சாங்கிறத நம்ம கான்ஸ்டிடியூன்சி கிளாசிஃபை பண்ணோம்னா, அமைச்சர்கள் 20 அமைச்சர்கள் இல்லை 25 அமைச்சர்கள் போட்டாங்கன்னா அதுல வந்து மெஜாரிட்டி மோர் தென் 70% அர்பன் ஏரியால இருந்தா அவர் போட முடியும். ம். ஆனா ரூரல் ஏரியால வின் பண்ண கட்சிகள் மற்ற கட்சிகள் எல்லாரும். ம். அப்ப ரூரல் அமைச்சர்களை கொண்டு வந்தாங்கன்னா அந்த பேலன்ஸ் போயிடும். ம். அவருக்கு ரொம்ப இடிக்குங்க அது. ஓகே. அப்ப இப்ப இருக்கிற 108 ஏறக்குறைய ஒரு கம்ஃபர்டபுள் பொசிஷன் தான் நீங்க நினைக்கிறீங்க. அது எது வரைக்கும் கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்னா, பிற கட்சிகள் நீங்க சொல்ற மாதிரி பொலிட்டிக்கல் ரிஸ்க் எடுப்போம் அப்படின்னு நினைக்கணும். திமுகவும் அதிமுகவும் ம். இப்போதைக்கு அவங்க நினைக்க மாட்டாங்க. ம். ஒருவேளை நினைக்கலாம், 1 வருஷம் கழிச்சு 2 வருஷம் கழிச்சு நினைக்கலாம். ம். அது வரைக்கும் ஆட்சி தொடரட்டும். ஆட்சியோட எத்தனையோ இடங்கள் அவங்க இடருவாங்க. அவங்க கொடுத்துருக்கிற பல ப்ராமிஸ் வந்து நிஜமாவே நிறைவேற்ற முடியாதுங்க. ம். திமுகவும் சில தவறுகள் செஞ்சிருக்கு இல்லையா, அதை நம்ம மறுக்க முடியாதுல்ல. செய்வோம் தொண்டர்களோட வியர்வை உழைப்பு இதை மட்டுமே நம்பி இருந்த ஒரு கட்சி கார்ப்பரேட் தரவுகளை நம்ப ஆரம்பிச்சது. ம். வீழ்ச்சி அது. ஓகே. கார்ப்பரேட் தரவுகள் எல்லாமே அர்பனிட்டியில இருந்துச்சு. நான் சொன்ன அதே கிளாசிபிகேஷன் தான். ம். அப்போ நகர்ப்புற தரவுகளோட நகர்ப்புற தன்மையோடு திமுக வந்து கேண்டிடேட் செலக்ட் பண்ணுச்சு. ம். ஜெயிச்சதெல்லாம் ரூரல். ம். எந்த இடத்துல அவங்க இடறி இருக்காங்கன்னு யோசிச்சு பாருங்க. ம். இப்ப அதே நீங்களே திரு ஷியாம் நம்ம பல மாதங்களா கூட விவாதிச்சிருக்கோம். நீங்க ரொம்ப உறுதியா இருந்தீங்க. திமுக 160ல இருந்து 180 இடம், 8ல இருந்து 12% தான் தாவேகா மாறும். அதுல எனக்கு எந்த மாற்றமும் இல்லை. தாவேகா வாக்கு சதவீதம் கூட கூட திமுகவுக்கு தான் அது பலனளிக்கும்னு சொன்னீங்க. ஆமா, ஆனா அது ரொம்ப கூடி போய் திமுகவே அடிக்கிற அளவுக்கு அது போய் நின்றுச்சு. ஏன் இந்த அளவுக்கு ஒரு கணிப்பு உங்களுக்கு மட்டும் இல்ல எல்லாருக்குமே அந்த கணிப்பு மிஸ் ஆயிருச்சு. உங்க பார்வையில ஏன் அது மிஸ் ஆச்சுன்னு நினைக்கிறீங்க? ஏன் மிஸ் ஆயிருச்சுன்னு நான் நினைக்கிறேன்னாங்க, அர்பனிட்டி வெர்சஸ் ரூரல் கிளாசிபிகேஷன்ல நான் வந்து கணக்கு பாடத்துல ஃபெயில் ஆயிட்டேன். இப்ப நந்தகுமார் மாதிரி நல்லா படிக்கிற பிள்ளைங்க கணக்கு பாடத்துல பாஸ் ஆயிருக்காங்க அல்லது நிறைய மார்க் எடுத்துட்டாங்க. ம். அப்படிதான் நம்ம பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, ம். பழைய அனுபவங்கள் வாயிலாக நம்ம ஜட்ஜ் பண்ணும்போது ஆ. அர்பன் ரூரல்ங்கிற அந்த கிளாசிபிகேஷனுக்குள்ள நம்ம போக முடியாது. நம்மகிட்ட டேட்டா கிடையாது. ம். ஆனா இவங்க வந்து ஃபீல்டுக்குள்ள போறாங்க. ஸோ இவங்க கிட்ட அந்த டேட்டா இருக்கும். ம். அப்போ அந்த டேட்டாவை வச்சு பரீட்சை எழுதும்போது அவங்களுக்கான மதிப்பெண் பட்டியலில் அவங்க நிறைய மதிப்பெண் பெறுவதற்கான வாய்ப்புகள் அதிகம், நமக்கு குறைவு. ஆனா நம்ம டேட்டா எங்க சக்சஸ் ஆயிருக்கு? ரூரல்ல சக்சஸ் ஆயிருக்கு. ம். அகைன் வந்து அகைன் அண்ட் அகைன் நானும் தொழில்நுட்பத்துக்கு தான் போறேன். நான் சேட்டலைட் தொழில்நுட்பத்துக்கு போறேன். நந்தகுமார் வந்து அவரு ஃபீல்டு தொழில்நுட்பத்துக்கு போயிருக்காரு.